ஸோ ஆதிக் சார் வந்து உங்களுக்கு இன்புட் கொடுத்துருப்பாரு, தலைக்கு தான் இந்த மாசான சாங் அதெல்லாம் சொல்லியிருப்பாரு. பட் நீங்கள் எழுதும்போது பர்சனலாக ஏதாவது ஒரு டச் வச்சுருப்பீங்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்சனல் டச் இருக்கா? காட் பிளஸ் யூ மம்மியில். எல்லாமே சொல்கிறேன். டோட்டலாக ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே நான் எழுதின போர்ஷன் ஃபுல்லாகவே அவருக்கு நான் என்ன ஆழ்மடமாக பண்ணியிருக்கோம். இதில் வந்து இவருக்காக ஒன்று பண்ணுறப்போ நம்ம ஸ்பெஷலாக ஒன்று பண்ணணுன்ற மைண்ட் செட்டோட தான் எழுதுனதா எல்லாமே வார்த்தையுமே. அதால் வந்து இது அதுன்னு கிடையாது. நான் மொத்தமாகவே அவருக்காக தான் அதை எழுதுனேன். ஓகே ஃபைன். ஆனால் இப்போ வந்து எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது. இப்போ எப்படின்னா இந்த பாட்டில் ஒரு சில வார்த்தைகள் கேட்டல, அந்த மாதிரி நான் ஒரு சில சாங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சத்தியமாக எனக்கு புரியல. நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கும் சரி ஆடியன்ஸ்க்கும் சரி புரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜித்து ஜில்லாடிலேருந்தே போயிடலாம். அப்படின்னா என்னங்க ஜித்து ஜில்லாடினா என்ன? ஜித்துனா வந்து ரொம்ப சூப்பராக ஷார்ப்பாக இருக்கான் பையன், செம்ம ஜித்தாக இருக்கான், உஷாராக இருக்கான். அது வந்து ஜித்துனா வந்து ரொம்ப ஷார்ப்பு, தெளிவு, சூப்பரு எப்படின்னு வச்சுங்களேன் ஜித்துன்றதுக்கு. ஜில்லானா ஒரு ஏரியா வந்து இந்த ஜில்லா அந்த ஜில்லானும்ல, அதுமாதிரி ஜித்து ஜில்லாடினா ரொம்ப உஷாரான ஊர். அதில் நான் மிட்டா கில்லாடி. மிட்டா கில்லாடினா மிட்டானா பயங்கரமான சூப்பரான ஒரு ஆள். சூப்பர்னா நல்லா இருக்குது அப்படின்றத மிட்டான்னு சொல்லுவாங்க. மிட்டாவாகுதுன்னா நல்லா இருக்குதுப்பா, செம்மையாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மிட்டா கில்லாடினா உங்களுக்கு தெரியும். சூப்பராக அது ஜித்தா அப்படின்னு சொல்கிறது செம்மையாக இருக்கும், சூப்பர் மேன் மாரி இருக்கிற அளவு கில்லடின்னு சொல்லுவாங்க. மிட்டா கில்லைன்னா நான் கில்லடின்ற மாரி சொல்லலாம்.